அவரு த தன ஏதோ ஒரு கற்பனையில அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அவருக்கு எதார்த்தம் புரியும்னு நெனைக்கிறேன். அவருடைய கட்சி என்பது இன்னைக்கு இருக்கின்ற திமுகவை போன்றோ அல்லது அதிமுகவை போன்றோ ஒரு ஒரு அதற்கு போட்டியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற ஒரு கட்சியாகவோ, வாக்கு வங்கி வைக்கின்ற கட்சியாகவோ அது இருக்காது. அதனுடைய செயல்பாடு என்பது இன்னைக்கு வரைக்கும் அது எலெக்ஷன்ல நின்னு பார்த்தா தான் தெரியும். அதுக்கு எவ்வளோ ஒரு வோட் பேங்க் இருக்குன்னு. யூகத்தின் அடிப்படையில் தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்ப திமுகவுக்கு இருக்கிற வோட் பேங்க் நமக்கு தெரியும். அதிமுகவுக்கு இருக்கிற வோட் பேங்க் நமக்கு தெரியும். ஆனா தாவேகாவினுடைய வாக்கு வங்கி என்பது அது களத்தில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது ரொம்ப அது வகையான யூகம் அது. அந்த யூகத்தின் அடிப்படையில் வந்து யாருமே அதன் பின்னால் போவார்கள் என்பது சொல்வது என்பது அவர்கள் தங்களை தாங்களே குறைத்துக் கொள்வதற்கு சமமாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய கணிப்புமாக இருக்கிறது. எனவே யாரும் அதுக்கு போக தயாரா இல்லை. இப்போ காங்கிரஸ் கூட தாவேகாவுக்கு பின்னாடி வந்து நிச்சயம் 100% போகாது. அதை காட்டுவதன் மூலமாக சில சமயங்களில் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சில அது காங்கிரஸ்குள்ள இருக்கிறவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தலைமை என்பது அதை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது என்பது அது வந்து அதற்கு காங்கிரஸுக்கு தான் பின்னடைவாக போகும். ஏன்னா இந்தியா அளவில் வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்குவதில் முன்னணியாக இருப்பதிலும் இந்த நாட்டிலே இருக்கின்ற பாசிசத்திற்கு எதிராக குறைந்தபட்சம் ஜனநாயக இயக்கங்களிலே எதிர்த்து நின்று போராடுகின்ற ஒரே இயக்கமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற கட்சி திமுக போன்ற கட்சிகள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தான் சரியான அவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பாராளுமன்றத்திலும் கொள்கை ரீதியாகவும் குறைந்தபட்சம் வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக திராவிட மாடல் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்ச மாற்று திட்டம் என்ற ஒன்றை அவர்கள் வந்து இந்தியா அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக அது இருக்குது. அது சரியோ தப்போ அது காங்கிரஸ் என்பது அதன் பின்னால் நிற்பது என்பது தான் அதனுடைய பலமாக இருக்கும். அதைத்தான் காங்கிரஸில் இருக்கின்ற போபண்ணா போன்றவர்கள் எல்லோருமே பேசி கொண்டிருக்கிறார்கள்.